புதுசா சட்னி செய்யணும், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கணும், சீக்கிரம் வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த சட்னி பண்றேன். இது நானுமே பண்ற ஒரு சோம்பேறி ரெசிபி தான். ஸோ எப்படி பண்றதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு கடாயில் வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 2 கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் காம்பு கிள்ளிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். இது கூட வந்துட்டு 1/2 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, இது கூடவே 1 தக்காளி, 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து டேஸ்ட்டுக்கு தக்கனாப்பில் கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் இருக்குது கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி சேர்க்கறனால அதுவே நல்லா அரைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ கடாயில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இது கூடவே வந்து கருவேப்பிலை போட்டு அதையும் தாளித்து விட்டுடுங்க. எல்லாம் நல்லா பொரியட்டும். பொறுமையாக சிம்மில் வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கிறிஸ்பாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து ஊற்றிடலாம். சட்னி ஜாரில் தான் 3/4 ஒட்டியிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி அந்த ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அதையும் வந்து இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு அப்படியே மறந்துடுங்க. கண்டிப்பாக மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணுங்க. ஏன்னா இது பச்சையாக நம்ம அரைச்சி செய்கிறதுனால. ஸோ ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக கலர் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு. ஸோ கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா நம்ம சட்னி வந்து டக்கராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இட்லிக்கு இதை அடிச்சிக்க பெஸ்ட்டு காம்பினேஷன் இருக்குன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுதான் தி பெஸ்ட் காம்போ. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெசிபி டைரிஸ் பிளேலிஸ்ட்டில் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.